ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் நம்ம நண்டு குருமா தான் வைக்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். காரத்துக்கு வந்து நம்ம மிளகா பொடி போட போகிறது கிடையாது, பச்சை மிளகா தான் போட போகிறோம். பச்சை மிளகா வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? தேங்காய் கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் 4 முந்திரி, கொஞ்சம் சோம்பு, ஒரு ஸ்பூன் கசகசா எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே சேர்த்து தண்ணி போட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அப்புறம் இங்கே பாருங்கள் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து நண்டு தான் வாங்கியிருக்கோம். இது வந்து வெறும் கொடுக்கு மட்டும் இதில் தனியாக வச்சுருக்கோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் நண்டெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து எப்படி சமைக்கலான்றதை பார்க்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இது வந்து கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்க வந்து எல்லாருமே வந்து நண்டு சாப்பிட்லாம். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். காரம் வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த மிளகா வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதுனால இவ்வளோ மிளகா சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? இது கூடவே வந்து 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சேர்த்துட்டு வச்சுக்கோங்களா, ஒரு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்ப்போம். ஃபுல் ஃபயர்லேயே இருக்கட்டும் அப்படியே. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. பாருங்கள், மிளகா வந்து இந்த அளவுக்கு நல்லா செவரணும். ஓகேங்களா? அதான் மிளகாவோடைய அந்த பசுறு வாசனை இருக்காது. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். நம்ம வந்து அதுக்காட்டி தேங்காய் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஓகேங்களா? சேர்த்தாச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சை சோம்பு, ஒரு 4-5 முந்திரி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் கசகசா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? நண்டு வந்து ஹீட்டுன்றதுனால வந்து கசகசா சேர்த்தோம்னா வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடும். அங்காட்டி பச்சை மிளகா வந்து அது ஆறட்டும், அப்புறம் அரைக்கலாம். அதை இங்கே பாருங்கள், தேங்காய் நல்லா அரைச்சாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம இப்போ மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம தேங்காய் அரைச்சோம், அந்த ஜார்லேயே எடுத்து அந்த மிளகா சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம இங்கே பாருங்கள் சேர்த்தாச்சு. அப்புறம் நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா. இந்த ஒரு செட்டு வந்து நம்ம இந்த மசாலாவில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஒரு செட்டு வந்து தேங்காயில் போட்டு அரைச்சிருக்கோம். இதுலேயும் சேர்த்துக்கலாம். வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது ஃபுல்லாக போட போகிறது கிடையாது, பாதி வெங்காயம் தான் நம்ம வந்து இப்போ சேர்த்துக்க போகிறோம். இப்படி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்துக்கலாங்க. எல்லாம் அரைச்ச பேஸ்ட்டு, மிளகா பேஸ்ட்டு, மிளகு எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. பட்டை, கிராம்புலாம் சேர்த்து அரைச்சது நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஏற்கனவே நம்ம வந்து மிளகா வதக்கிட்டோம். ஓகேங்களா? இது வந்து ஃபுல்லாக வதங்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஓகே, நம்ம மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்து வந்து நண்டை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து அந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். இதிலே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் வந்து நண்டுக்குள்ளே இறங்கும். ஓகேங்களா? நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷமாக அந்த மசாலாலேயே விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த பச்சை கவுச்ச வாசனைலாம் போயிடும். நல்லா மசாலா வந்து உள்ளுக்குள்ளெல்லாம் சூப்பராக இறங்கியிருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி வைக்கிறேன். ரொம்ப தண்ணி வைக்காதீங்க, குழம்பு தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஓகேவா? இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் 1 கப்பு தண்ணி தான் வச்சேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் வந்து நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை, அதனால் கல்லுப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. ஓகே, தனியா பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம எதுக்கு தனியா பொடி சேர்க்குறோன்னா, நம்ம போட்டது பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் காரம் இருக்கும்.
வந்து கொஞ்சம் தனியா பொடி சேர்த்துருக்கோம். ஏன்னா நம்ம மிளகு பச்சை மிளகாலாம் போட்டதுக்காக கொஞ்சம் தனியா பொடி, ப்ளஸ் வந்து குழம்பு வந்து நல்லா திக்கு பண்ணி கொடுக்கும், அதுக்காக வேண்டி கொஞ்சம் மிளகா பொடி. அப்புறம் நம்ம ஒரு பாதி வெங்காயம் எடுத்து வச்சு இல்லைங்களா, அது உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட்டாக இருக்கும், எதுக்குன்னு இப்போ சொல்கிறேன். அந்த மீதி பாதி வெங்காயத்தை இதில் போட்டுருங்க, பச்சை வெங்காயமாக. இது கொஞ்சம் பச்சை வெங்காயம் இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கணும். மொத்தமாக போட்டு வதக்கிட்டோம்னா நம்ம போட்ட வெங்காயமே தெரியாது, ஓகேங்களா. நாங்கள் இப்படி தான் செய்வோம். இது வந்து கோல்டு எஃபெக்ட்டுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பொருள். அதுக்கப்புறம் வந்து கால்சியம் குறைபாடு உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக லேடிஸ் ஜென்ஸு குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்க வந்து கொஞ்சம் கடிச்சு சாப்பிட சிரமப்படுவாங்க. நம்ம கொஞ்சம் கடிச்சு ஏதாவது வச்சு தட்டி அதை எடுத்து கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. எல்லாருமே சாப்பிட்லாம், குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே. இது ஒரு நண்டு வந்து ஒரு ரொம்ப வேகக்கூடாது, ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் வேகணும், ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து தட்டை போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். அவ்வளோதாங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக வெந்திருக்கு நண்டு. இப்போ நம்ம வந்து அரைச்சலைங்களா தேங்காயெலாம் அதை சேர்த்துக்கலாம். இப்போது பாருங்கள், நம்ம அரைச்ச தேங்காய், முந்திரி, கசகசா, சோம்பு எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். நண்டில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது அவ்வளோதாங்க, நம்ம அரைச்ச தேங்காயெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வர வைக்கலாம்.